நான் படிக்கிற காலத்துலலாம் வந்து எங்க அப்பா, அம்மா வந்து ஒரு பேக் வாங்கி தருவாங்க. அந்த பேக் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம், 3 வருஷமாவது அத யூஸ் பண்ணியிருக்குங்க. ரொம்ப கிழிஞ்சு போய் அது ரொம்ப ஒரு மாரி ஆனதுக்கப்புறமாவது இன்னொரு பேக்க வாங்கி தருவாங்க. இப்ப என்னடான்னா, இந்த பிள்ளைங்கலாம் 1 வருஷத்துக்கு 1 பேக், 2 பேக் கூட வாங்க ஆரம்பிச்சர்றாங்க. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே போகும்போது எல்லாம் புது பேகு, புது செப்பல், புது ட்ரெஸ்ஸு, புது பாக்ஸு அதேமாரி ஏதாவது புதுசா வாங்கி குடுத்தா தான் ஸ்கூலுக்கே போறேன்னு சொல்றாங்க. என்னங்க பண்றது? இதுக்கே நம்ம சம்பாரிக்க வேண்டியதா இருக்குதாட்ருக்கு. அப்புறம் நாங்க ஒரு வழியா சரி அப்படின்னு எங்க அக்கா பசங்களுக்கெல்லாம் பேகு, செப்பலு அது இதுன்னு வாங்க போயிருந்தோமா, அங்க போனோம். எனக்கு அவ்ளோ ஷாக்கு. என்னன்னு பார்க்குறீங்களா, அங்க போனா பாக்ஸு, பேகு, செருப்பு அது இதுன்னு எல்லாமே வந்து கொஞ்சம் விதவிதமா இருக்குங்க. நான் தான் இன்னும் பழைய காலத்துல இருக்கிற மாரியே இருக்கேன் போல இருக்குங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எனக்கு எதுவுமே தெரியல. என்ன பண்றது? அப்புறம் இவங்க ஒரு ரேக்கே ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு ஒரு 2, 3 பாக்ஸ் செலக்ட் பண்ணி, அதுலயும் கழிச்சு வச்சுட்டு, இந்த 2 பாக்ஸ் எடுத்தாங்க. இதான் எனக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எந்த மாரி டைப்லலாம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. நான்லாம் அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்குறதுக்கே 1 வாரம், 1 மாசம் அழுது புரண்டுதாங்க அந்த பாக்ஸே வாங்குவேன். எனக்கெல்லாம் அப்படி இருந்துச்சு. இந்த காலம் பாருங்க எப்படி இருக்குன்னு. சரி நம்ம பிள்ளைங்க காலமாவது நல்லா இருக்கட்டும். அதனால வாங்கி குடுத்தாச்சு.